துலாம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கை ஒரே நேரத்தில் அழகும் இருக்கும், அதே நேரத்துல வலியும் நடந்து கொண்டுமே தான் இருக்கும். இந்த இரண்டையுமே கலந்த ஒரு ஆழமான ஒரு கதை தான் உங்களுடைய வாழ்க்கையாகவே இருக்கும். இந்த ஒரு நேரத்தில் எப்படி உங்களுடைய வாழ்க்கை போகிறது என்று உங்களுக்கே தெரியாது. எதிர்பாராத திடீரென்று பிரச்சனைகள், எதிர்பாராத மகிழ்ச்சி, இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டுமே தான் இருக்கும். ஆமாவா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். நீங்கள் பிறந்தது முதல் இன்று வரைக்கும் நீங்கள் எப்போதுமே சமநிலை, நியாயம், அன்பு, அமைதி என்பதையே தேடிக்கொண்டு வாழக்கூடிய ஒரு நபர்கள் நீங்களாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்தீங்க. யாருக்கும் துன்பம் வரக்கூடாது, யாரும் மன வருத்தம் அடையக்கூடாது என்று நினைத்து நினைத்து உங்களுடைய உணர்ச்சிகளை பல முறை நீங்கள் தியாகமும் செய்து விட்டீர்கள். அந்த தியாகங்களை உங்களுடைய வாழ்க்கையை ஒரு அமைதியான போராட்டமாகவே மாற்றிவிட்டது. நீங்கள் பள்ளி நாட்களில இருந்தே பள்ளிக்கூடம் படிக்கும் பொழுது இருந்து இரண்டு நண்பர்களுக்கு நடுவில் சண்டை வந்தால் அதை சமாதானப்படுத்தும் நடுவராக ஒருவராகவே உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க மாறி விட்டீங்க. அந்த வயதிலேயே நீங்கள் உணர்ந்து விட்டீங்க, எல்லாரும் சந்தோஷமாக இருந்தால்தான் எனக்கு சந்தோஷம் என்று. ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்காக யாரும் அப்படி நின்றது கிடையாது. ஒரு நண்பன் உங்களை தவறாக புரிந்து கொண்டு விலகி போன போது நீங்கள் விளக்கம் சொல்லாமல் அமைதியாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தீங்க. அந்த அமைதி தாங்க அந்த ஒரு உறவை மெதுவாக முடிவுக்கு கொண்டு வந்து உங்க வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளை தேடி கொடுத்து விட்டது. குடும்பத்தில் நீங்கள் எப்போதும் ஒரு பேலன்ஸ், ஒரு சமநிலை பெருசனாகவும், அது மட்டும் அல்லாம யாராவது கோபமாக பேசினால் கூட நீங்க அமைதியாக அமைதியாக கேட்டுக்கொள்வீர்கள். உங்களுடைய கருத்தை சொல்ல வேண்டிய நேரத்தில் கூட சண்டை வேண்டாம் என்று நினைத்து நீங்கள் மௌனமாக விட்ட நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகமாகவே இருக்கும். ஆனால் உங்கள் மீது தவறு இருக்காது. மற்ற நபர்கள் உங்கள் மீதுதான் தவறு என்று கூறும் பொழுது அவர்களுக்கு உண்மை என்ன, நடந்தது என்னவென்று தெரியாமல் அவர்கள் பேசுவார்கள். இருந்தாலும் அந்த ஒரு நேரத்தில் நாம் ஏதாவது ஒன்றை சொன்னோம் என்றால் அது தேவையில்லாத பிரச்சனைகளாக மாறிவிடும் என்கிற ஒரு பயத்திலோ அல்லது ஒரு சமநிலையிலோ யாருக்கும் சண்டை வரக்கூடாது என்று நினைத்து கொண்டு நீங்கள் சொல்ல வேண்டிய நேரத்தில் சில உண்மைகளையும் சில விஷயங்களையும் கூட மறைத்து வைத்திருப்பீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்து கொண்டுமே தான் இருக்கும். அந்த மௌனம் ஒரு நாள் உங்களுடைய மனதிற்குள் ஒரு பெரிய அழுத்தமாக மாறும். எனக்கும் ஒரு குரல் இருக்கு, ஆனால் அதை யாராவது கேட்பாங்களா என்ற கேள்வி உங்களுடைய உள்ளுக்குள் உங்களை தோர்வடைய செய்து அது இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ளையும் உங்களுக்குள்ளையும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்து கொண்டுமே தான் இருக்கிறது. நான் கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையோ என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். இந்த அளவுக்கு சில விஷயங்களையும் சில அவமானங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தாங்கிக் கொண்டு தான் நீங்கள் வெளிவந்து இருக்கீங்க. இந்த அதே மாதிரி இந்த துலாம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள திருமண வாழ்க்கைக்குள்ள மூன்றாவது நபர் தலையிட்டு உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு ஒரு கேள்விக்குறியான ஒரு சூழ்நிலையை இதுவரைக்கும் தேடி கொடுத்திருப்பார். துலாம் ராசியின் 7ஆம் இடம் களத்திரஸ்தானம். திருமண வாழ்க்கையை குறிக்கும் இந்த இடத்தில் சுக்கிரனின் பலவீனம் அல்லது பாம கிரகங்களின் சேர்க்கைகள் ஏற்படும் பொழுது கணவன் மனைவிக்குள் இடையே சுமூகமான உறவு இருந்தாலும் யாரோ ஒரு மூன்றாம் நபரின் தலையிட்டால் குடும்பத்தில் புயல் வீச தொடங்கி கொண்டே தான் இருக்கும். யாரை என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் போட்டு குழப்பி கொண்ட நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டு தேவையில்லாத குழப்பங்களையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அது மாமியாராக இருக்கலாம், நாத்தனாராக இருக்கலாம், அல்லது கணவன் மனைவியின் தவறான நட்பு வட்டாரமாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். உங்கள் இருவருக்குள் பேச வேண்டிய ரகசியங்களும் தீர்க்கப்பட வேண்டிய சின்ன சின்ன பிரச்சனைகள் யாவும் இந்த மூன்றாம் நபரின் காதுகளுக்கு சென்று அவர்களால் ஊதி பெரிதாக்கப்பட்டு விவாகரத்து வரைக்கும் அல்லது பிரிந்து வாழும் நிலைமை வரைக்கும் கூட உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக கொண்டு சென்றிருக்கும். நாங்கள் இருவரும் மட்டும் இருந்தால் என்றோ சமாதானமாகியிருப்போம். ஆனால் நடுவில் புகுந்து குலத்தை கெடுக்கும் இந்த மூன்றாம் நபர் செய்யும் சூழ்ச்சியால் தான் என்னுடைய தாலி பாக்கியமும் குடும்ப வாழ்வும் கேள்விக்குறியாகி நின்று கொண்டு இருக்கிறது என்று துலாம் ராசி ஆண்களோ பெண்களோ நிச்சயமாக நீங்கள் மனதிற்குள்ளே மற்றவங்ககிட்டையும் நீங்கள் நிச்சயமா சொல்லி கொண்டுமே தான் இருப்பீங்க. உங்களுடைய இல்வாழ்க்கையின் இருண்ட பக்கங்களாகவும் இது இருந்து கொண்டுமே தான் இருக்கும். உங்களின் அந்தரங்க வெளிக்குள் மற்றவங்க அத்துமீறி நுழைந்து தேவையில்லாத பேச்சுக்களை பேசியதால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படப்பட்டது. எனவே முடிந்த அளவுக்கு இனிமேலாவது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எது நடந்தாலும் அதை வெளியில் இருக்கக்கூடிய நபர்களிடம் நீங்கள் சொல்லாமல் இருந்து பாருங்கள். அதுவே போதுமான அளவுக்கு உங்களுக்குள்ள நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கா இல்லையோ என்பதை நீங்கள் தான் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப்
சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். துலாம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லது என்பது நடக்க ஆரம்பிக்கும். ஒரு புதிய அத்தியாயம் அல்ல, ஒரு புதிய வாழ்க்கையை உங்க வாழ்க்கைக்குள்ள தொடரப் போகிறது. ஒரு நாளுக்கு பிறகு நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை உணரப் போறீங்க. இதுவரை நீங்கள் மற்றவங்களுக்காக எடுத்த முடிவுகளும் இப்போது உங்களுடைய வாழ்க்கைக்காக மாற ஆரம்பிக்கும். ஒரு நாள் திடீரென்று நீங்க நினைத்து பார்ப்பீங்க, இப்போ நான் என்னை முன்னிலைப்படுத்தணும் என்று. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாகவே மாறப்போகிறது. மற்றவங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று அலைந்து அலைந்து என்னுடைய வாழ்க்கையவே நான் தியாகம் செய்து விட்டேன், இனிமேலும் இப்படி இருக்கக்கூடாது என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் இப்பொழுது வரப்போகிறது. ஆனா அந்த ஒரு எண்ணத்தை நீங்க சரியான முறையில பயன்படுத்தினீர்கள் என்றால் எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். முதலில் உங்களுடைய குரலானது மாறும். இதுவரை அமைதியாக இருந்த நீங்கள் இப்பொழுது தேவையான இடத்தில் பேச வேண்டும். பேசினால் மட்டுமே மதிப்புகள் கிடைக்கும். ஒரு வேலை இடத்தில் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தெளிவாக சொல்ல வேண்டும். அதற்கு எதிராக யாராவது வந்தாலும் நீங்கள் பின்வாங்க கூடாது. பின்வாங்காமல் அவர்களையும் எதிர்த்து நிற்க வேண்டும். அப்படி நின்றால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நீங்கள் நினைத்த விஷயத்தை உங்களால் அடைய முடியும். அந்த ஒரு தருணங்கள் தாங்க உங்களுக்குள்ள ஒரு புதிய தைரியத்தை உருவாக்கி உங்களுடைய வாழ்க்கை இனிமே உங்களுடைய கைக்குள் வந்துவிட்டது என்பதை உங்களுக்குள்ள உணர்த்தி கொடுக்கும். அந்த அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய ஒரு நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்க போகுது. உங்களின் உறவுகளும் இப்பொழுது மாறும். நீங்கள் இதுவரை பிடித்து வைத்திருந்த சில உறவுகளை நீங்கள் இப்பொழுது விடுவித்து விடுவீங்க. அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வழி தரும். ஆனால் அதே நேரத்தில் அது உங்களுக்கு ஒரே ஒரு சுதந்திரத்தை நிச்சயமாக தேடி கொடுக்கும். நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க, என்னை மதிக்காத இடத்தில் நான் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்று நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்வீங்க. அந்த ஒரு உணர்வு தாங்க உங்களுடைய வாழ்க்கையை லேசாக மாற்றி எல்லாத்தையும் நிச்சயமா மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். ஒரு நாள் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரும். அது ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கலாம், ஒரு புதிய தொடர்பாகவும் இருக்கலாம், அல்லது ஒரு பழைய கனவு மீண்டும் உயிர் பெற்று வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கலாம். ஆனா அந்த கனவு அனைத்தும் இப்பொழுது நிஜமாக மாறப்போகிறது. இந்த முறை நீங்க எதுக்கும் தயங்கக்கூடாது. நீங்கள் அந்த வாய்ப்பை எப்பொழுதுமே பிடித்து கொள்ள வேண்டும். உங்களுக்குன்னு ஒரு வாய்ப்பு வரும் பொழுது அந்த வாய்ப்பை பிடித்து கொள்ள வேண்டும். அதனால் மற்றவங்களுடைய வாழ்க்கை கெட்டுப்போனாலும் பரவாயில்லை, என்னுடைய வாழ்க்கை இதுவரைக்கும் கேள்விக்குறியாக மாற்றப்பட்டது, இனிமேலாவது என் வாழ்க்கை நல்லா இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்து ஒரு சில காரியங்கள்ல இறங்கி பாருங்க. அதுவே போதுமான அளவுக்கு நல்லதை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல துலாம் ராசியில் பிறந்த சித்திரை நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு ஆதரவு கிடைத்து நல்லது நடக்கக்கூடிய ஒரு நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. சுவாதியில் பிறந்தவர்களுக்கு ஆதாயகரமான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் இப்பொழுது காணப்பட்டு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அப்படிப்பட்ட காலங்களும் நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இந்த ஒரு நேரத்தையும் காலத்தையும் நீங்க பயன்படுத்தி பாருங்க. அதுவும் போதுமான அளவுக்கு நல்லதையும் நல்ல ஒரு பெயரையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கும். இது நடக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.